வணக்கம். ரயில்வே டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 சிக்னல் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. 2024 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, நம்ம சேனல்ல கம்ப்யூட்டருக்கான ஃபுல் கோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ்ல கிளாஸஸ்லாம் எந்த மாரி இருக்கும்? என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுவோம்? அந்த டாபிக்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் இருக்குமா? இருக்காதா? ஸோ அத பத்தி வந்து கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரயில்வேல ரீசென்ட்டா ஒரு அப்டேட் விட்டிருந்தாங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எந்தெந்த டேட்ல நாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனோட இது வந்து 18 டிசம்பர்ல இருந்து 29 டிசம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன டேட் வந்து கன்ஃபார்ம் இது சேஞ்சே ஆகுது. டெஃபினட்டா என்ன நடக்கும் அப்டின்னா, இதுல இருந்து எக்ஸாம் நடக்கும். அப்ப டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட அடிஷனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போதுன்னா, எங்க எக்ஸாம் நடக்குது அப்படின்னு தெரியணும்ல. அந்த சிட்டியும், டேட்டும் வந்து என்னன்னா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்றதா சொல்லியிருக்காங்க. வெறும் வந்து சிட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. வெறும் டேட் மட்டும் தான் இருக்கும். பட் அந்த சிட்டில எந்த ஸ்கூலு, எந்த காலேஜ்ல எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு, அது 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹால் டிக்கெட்ல வந்து குடுப்பாங்க. அப்ப என்னன்னா, டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து டெஃபினட்டா நடக்க போகுது. அதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஸ்லைட் நான் குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து மெயிலுமே ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அதாவது இதுல என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களோட கிரேட் 1 அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலா அக்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சில பேருக்கு மெயில் வந்து அனுப்பியிருக்கலாம். இதே நீங்க செக் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்னன்னா டெஃபினட்டா எக்ஸாம் நடக்க போகுது. எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு யோசிச்சாவே நம்மளுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். அத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரேட் 1 பொறுத்தளவுக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணோனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. எஸ்எஸ்சில வந்து என்ன நீங்க சிஜிஎல் எழுதுறீங்க இல்ல சிஹெச்எஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா என்னன்னா முதல்ல டயர் 1 இருக்கும். அடுத்து டயர் 2 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸா தான் நகரும். ஆனா இங்க என்னன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான். அதுல கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து வந்து மெடிக்கல். அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதோட சேர்த்து ஒரு 6 மந்த்துக்குள்ள வந்துன்னா ஓவரால் வந்து முடிச்சிருவாங்க. அப்ப என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து டெஃபினட்டா நம்ம என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டா மிச்சம் எல்லாமே வந்து ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த எக்ஸாம் சொல்லும்போது வந்து அதோட சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும் அப்படின்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க். டைம் பார்த்தோம்னா 90 மினிட்ஸ். இது அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க கொடுத்ததை நான் அப்படியே வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்ததை மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ், இன்டெலிஜென்ஸ்ல இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், மேத்ஸ், சயின்ஸ். இதுல நல்லா பாருங்களேன். ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து நம்ம எஸ்எஸ்சி இல்ல வேற எந்த ரயில்வே எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்றோம்னா நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல வந்து அவ்வளவு தேவையில்லை. ஏன்னா 10 கொஸ்டின் தான் கேட்க போறோம். நீங்க ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். பாலிட்டில இருந்து ஆரம்பிச்சுனா பாலிட்டி இருக்கு, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, என்விரான்மெண்ட், எக்கானமி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதோட சேர்த்து பின்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு வரும். அந்த கரண்ட் அஃபேர்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள நமக்கு உயிரே போயிடும். அப்ப என்ன சொல்ல வரணும், ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கு ரொம்ப கவனம் கொடுக்காதீங்க. 10 கொஸ்டின் தான் கேட்க போறதுனால படிங்க. பட் வந்து அந்த அளவுக்கு வந்துன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். இப்ப நம்ம கோர்ஸ்க்கு வாங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் 20 கொஸ்டின் கேட்கறங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல ஒரு 20 கொஸ்டின், மேத்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், சயின்ஸ்ல வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ். அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த 3 சப்ஜெக்ட் தான். பேசிக் சயின்ஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ரயில்வே எக்ஸாம் அப்படின்னாவே சயின்ஸ் வந்து ரொம்பவே கேட்பாங்க. இல்ல இன்ஜினியரிங்னா அந்த அளவுக்கு எல்லாம் வராதுங்க. கிரேட் 1 சிக்னல் பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்த வரைக்கும் என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல தான் கேட்கறாங்க. இன்ஜினியரிங்லாம் பெருசாவே இல்ல. இப்ப சயின்ஸ் ரிலேட்டடா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 தான் மட்டும் நல்லா கவர் பண்ணுங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். மேத்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா 2 லெவலா கேட்கறாங்க. ஒண்ணு பேசிக் லெவல்ல வந்து கொஸ்டின்ஸ் வருது. டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பெர்சன்டேஜ் அதுல இருந்து கேட்கறாங்க. அதே இது இன்னொன்னு பார்த்தோன்னா அட்வான்ஸ். அட்வான்ஸ்லயுமே வந்து ரொம்ப வந்து டீப்பா போல. அவங்க கேட்கலாம் என்ன மென்சுரேஷன்ஸ் வந்துன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி வந்து ஜியோமெட்ரி, அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரி, அதே மாதிரி ஸ்டாட்டிக்ஸஸ் இதெல்லாமே வந்து பேசிக்கா தான் கேட்கறாங்க. ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுலயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் அந்த இடத்துல பிரச்சனை. ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஓகே. பட் ப்ரிப்பேர் பண்ணல இதான் ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது நோட்டிபிகேஷன்ல கொடுத்த சிலபஸ் மொத்தம் 7 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண கொடுத்திருந்தாங்க. இப்ப நான் ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், நெட்வொர்க்கிங் கேட்டிருந்தாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் வந்து விண்டோஸ், யுனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ், இன்டர்நெட் அண்ட் இமெயில், வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர். அடுத்து ஃபைனலா பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் வைரஸ். வைரஸ் மீன்ஸ் எதுனா சைபரோட வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் இந்த டாபிக்ஸ்ல வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம சிலபஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது ரிலேட்டடா நம்ம கோர்ஸ் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா இதுலயுமே 7 டாபிக் தான். ஸ்டார்டிங் வித் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆரம்பிப்போம். இதுல என்ன இருக்குன்னா எவல்யூஷன், அதாவது 500 பிசில வந்து என்னன்னா அப்பகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிச்சு வந்து சார்லஸ் பாப்பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் அவரை தொட்டு ஃபைனலா என்ன 1970 வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஸோ இதெல்லாமே எவாலுவேஷன் வந்து லேர்ன் பண்ணுவோம். என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாபிக்ஸ் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். ஜென்ரேஷன்ல வந்து 1ல இருந்து வந்து 5th ஜென்ரேஷன் வரை இருக்கும். ஸோ அதுல இருந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க கேட்பாங்க. அது ரிலேட்டடா கவர் பண்ணிருக்கோம்.
டைப்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் சைஸ், அதே மாதிரி ஒர்க் பர்பஸ் அதெல்லாத்தையும் இதுல கவர் பண்ணிடும். கேரக்டர், ஒரு கம்ப்யூட்டரோட கேரக்டர் என்ன, அப்ளிகேஷன் டே டு டே லைஃப்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கு, இது எல்லாத்தையும் என்னன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர்ல வந்து கவர் ஆகும். அடுத்து கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் மீன்ஸ் வந்து கம்ப்யூட்டரோட காம்பனண்ட்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வரும். அடுத்து வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் வரும். அடுத்து என்னன்னா மெமரி யூனிட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் தான் எது கீழே கவர் பண்ணணும், இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் கீழே கவர் பண்ணும். அடுத்து மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. இது ஒன்றும் கிடையாது. இப்போ 1 பிட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்பாங்க, இல்ல 1 நிப்பிள் வந்து ஈக்குவல் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட வந்து மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் அது எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணணும். இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கான எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க, அதை லேர்ன் பண்ணணும். டைப் ஆஃப் போர்ட்ஸ் அப்படின்னா சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி, யூனிவர்சல் வந்து சீரியல் பஸ், இதெல்லாம் போர்ட்ஸ் கீழே வரும். அது எல்லாத்தையும் என்ன கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சரை இன்புட் அவுட்புட் டிவைஸை நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் டாபிக்கா கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் வந்து ஹார்ட்வேர். இதுல என்னெல்லாம் கவர் ஆனா சாஃப்ட்வேரோட வந்து டைப்ஸ் இருக்கும். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி 2 இது இருக்கும். இதை வந்து நான் டீட்டெயிலா கவர் பண்ணுவோம். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் சைக்கிள். அதாவது ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஐடி கம்பெனில டெவலப் பண்றேன்னா அதுக்கான சைக்கிள் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இருக்கும். பிளானிங் அப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா டிப்ளாய் பண்ணுவாங்க. டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்ஸ். இதெல்லாமே டெவலப்மெண்ட் சைக்கிள்குள்ள பேசிக்கா கவர் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கவர் பண்ணிருப்போம். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்க டைப்ஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கு, இது எல்லாத்தையும் இதுல வந்து கவர் பண்ணுவோம். அடுத்து ஹார்ட்வேர் காம்பனன்ட். இப்போ ஒரு மவுஸ் யூஸ் பண்றோம், கீபோர்டு யூஸ் பண்றோம், இதெல்லாமே ஹார்ட்வேர் ஆஃப் த காம்பனன்ட். பிரிண்டர் யூஸ் பண்றோம், இது எல்லாத்தையுமே என்னன்னா கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டாபிக்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். அடுத்து ஃபோர்த் டாபிக்கா டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வந்து நெட்வொர்க். இதுல என்ன டேட்டா கம்யூனிகேஷனோட எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட் ஒன்று கிடையாது, ஒரு டேட்டானா இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன, முதல்ல வந்து ஒரு சென்டர் தேவை, அடுத்து ரிசீவர் தேவை, அடுத்து என்ன அந்த டேட்டா வந்து என்னன்னா இருக்கணும், அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். மீடியம் வேணும், அதுல மூலம் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கா என்ன பார்ப்போம்னா இந்த எலிமெண்ட்ஸ்ல பார்ப்போம். அடுத்த சேனல், இது ஒன்றும் கிடையாது, டேட்டா கம்யூனிகேஷனோட சேனல் சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளஸ் சேனலா இருக்கா, இல்ல டூப்ளெக்ஸ் சேனலா இருக்கா, இல்ல ஹாஃப் டூப்ளெக்ஸா இருக்கு, அதெல்லாத்தையும் என்னன்னா சேனலோட வந்து டாபிக்ஸ்ல பார்ப்போம். அடுத்த டிரான்ஸ்மிஷன் மீடியம், வயரா வயர்லெஸ்ஸா, எதன் மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதை பார்ப்போம். நெட்வொர்க் டிவைஸோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைப் ஆஃப் நெட்வொர்க், அதாவது லேன் மீன்ஸ் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், பேன் மீன்ஸ் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க், அதே மாதிரி பேன் மீன்ஸ் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க், அதே மாதிரி மேன் மீன்ஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ஸ். இது எல்லாமே என்னன்னா டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் நிறைய வரும். ஜஸ்ட் நான் பேசிக்கா அந்த தான் சொல்லியிருக்கேன். அடுத்து டோபாலஜி. இந்த நெட்வொர்க்கிங்ல நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது அது எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்டர் சொல்லுவாங்க, அதான் டோபாலஜி சொல்லுவாங்க. இல்ல நிறைய டைப் இருக்கு, பஸ், ட்ரீ, மெஷ், ஹைபிரிட்ஸ், இதெல்லாமே என்ன டோபாலஜிக்கல படிப்போம். அடுத்து புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படின்னா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் நெட்வொர்க்கிங்ல. அது எப்படி இருக்குன்னா HTTP அப்படின்னு சொல்லுவாங்க, இது வெப்சைட்ல யூஸ் பண்றது. FTP வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றது. SMTP வந்து என்ன மெயில யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் இதுல அந்த புரோட்டோகால படிப்போம். அடுத்து ஃபிஃப்த் டாபிக்கா இன்டர்நெட்ல என்னென்ன படிப்போம்னா இன்டர்நெட்டோட கனெக்ஷன்ஸ். இதுல என்ன வேர்ல்டு வைட் வெப்னா என்ன, வெப் சர்வர்னா என்ன, சர்ச் இன்ஜினா என்ன, ஹைப்பர் லிங்க்னா என்ன. ஸோ இது மாதிரி நிறைய வந்து இன்டர்நெட்டோட கனெக்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து இன்டர்நெட்டோட வந்து சர்வீஸ் என்னென்னு பார்ப்போம். இன்டர்நெட் ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்ளிகேஷன் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி நிறைய டைப்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்கு, இது எல்லாத்தையுமே என்ன இன்டர்நெட்டோட டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்த ஆறாவது பார்ட்டா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இது வந்து 3 பார்ட்டா வந்து கவர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் ஒன்ல ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அண்ட் வந்து டெர்மினாலஜி. ஸோ என்னெல்லாம் வந்து என்னன்னா டெர்மினாலஜி வந்து என்னன்னா இன்டர்நெட் ரிலேட்டடா யூஸ் பண்றோங்களோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபேக்ட் டூல என்ன MS ஆஃபீஸ், அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதுல உள்ள வந்து ஷார்ட் கட்ஸ், அதே மாதிரி அதுல உள்ள கமெண்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே என்ன இந்த MS-ஓட வந்து வேர்ட் கமெண்ட்ஸ்ல பார்ப்போம். ஃபேக்ட் த்ரீல என்னன்னா ஃபவுண்டர், அதே மாதிரி அப்ரிவேஷன். சம்டைம்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா ஒய்ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்னொன்னு URL இருக்கும். ஸோ URL லிங்க், அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, இதெல்லாத்தையும் என்னன்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் கீழே வந்து பார்ப்போம். அடுத்து ஃபைனலா டேட்டாவோட ரெப்ரசன்டேஷன். இதுல என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து பைனரியில தான் சொல்ல முடியும். அது என்ன டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, டெசிமல் டு வந்து ஆக்டல் நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்றது, கம்ப்யூட்டரோட கோடு இந்தியா பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல என்னெல்லாம் கோட் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தான் வந்து பேசிக்கா கம்ப்யூட்டரோட சிலபஸ்ல கவர் பண்ணும். அப்ப என்ன சொல்லலாம், மொத்தம் வந்து 7 டாபிக்ஸ். இந்த 7 டாபிக்ஸ்ல என்ன நான் கவர் பண்ண போறேன், ஸோ என்னெல்லாம் வந்து கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துறேன். ஏன் இதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான், பாருங்க 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா நம்மளால மிஸ்ஸே பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற நீங்க ஜென்ரல் லெவன்ஸ் எல்லாம் ரொம்ப டாபிக்ஸ் இருக்கு, அதை நீங்க கவர் பண்ணாலுமே 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா நீங்க 7 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 20 கொஸ்டின் வருது, 20 மார்க் வரும்போது உங்களோட கட் ஆஃப் நல்லாவே எகுரும். அதுக்காக தான் நான் சொல்றேன், ரைட்டா. சரி, இப்ப இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை நம்ம எப்படி வந்து கிளாஸஸ் வந்து எடுப்போம் அப்படின்னா, எல்லாமே என்னன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பணியும் வாய்ப்புல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். பட் என்னன்னா இது வந்து மெம்பர் ஒன்லி கண்டென்ட்ல இருக்கும். இந்த மெம்பர் ஒன்லி கண்டென்ட்ல கம்ப்யூட்டர் சிலபஸ் ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்ல தான் வந்து இந்த கம்ப்ளீட் வந்து கோர்ஸ் இருக்க போகுது. இல்ல ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சு அந்த 7 டாபிக்ஸ்மே வந்து கவர் பண்ணும்.
இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இது கிளாஸஸ் ஓகே. எப்படி அதுக்கான பிடிஎஃப்லாம் ஆக்சஸ் பண்றதுன்னா, நம்ம எல்லா கிளாஸஸ்லயுமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பிடிஎஃப் இன் கூகுள் டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்ல கம்ப்ளீட் ஜிகே ஆல் டாபிக்ஸான டிரைவ் இருக்கும். இல்ல கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லா பிடிஎஃப்மே இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இல்லாம வேற வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பிடிஎஃப் கூகுள் டிரைவ் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்க டைரக்டா என்னன்னா டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ்க்கான பிடிஎஃப் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் என்ன கிளாஸ் எடுத்தனோ அதே பிடிஎஃப் தான் இங்க அட்டாச் பண்ணிருப்பேன். அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இதை நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இதை நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல என்னன்னா 59 ரூபா, அப்ராக்சிமேட்லி 60 ரூபா நீங்க என்ன பண்ணணும்னா மந்த்லி பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி, இப்ப நான் இது இன்னைக்கு வந்து பை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 15 மட்டும்தான் என்னால வந்து ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும்னா அப்பெல்லாம் கிடையாது. இது நார்மல் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான். 30 வந்து கணக்கு. அந்த 30 வந்து நம்ம எந்த நாள் வேணா பண்ணலாம். இப்ப 28ஆம் தேதி பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 30 டேஸ் கணக்கு எடுத்து அப்பதான் நம்மளுக்கு முடியும். அதுக்கப்புறம் ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது 1 மாசத்துக்கு மேல நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே முடிச்சிருங்க. கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியரா தான் நான் கொடுத்ததுனால என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணிருப்பேன். கூடவும் இருக்காது, குறையும் இருக்காது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணிருப்போம். ஏன் சொல்றேன்னா ப்ரீவியஸா கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்க இதையும் பார்க்கலாம்னு இது எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுவுமே பே கிடையாது. இது டைரக்டா என்னன்னா இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து பாத்துக்கலாம். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா பாருங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு எக்ஸாம் எப்படி கேட்கறாங்கன்னா அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன்.